யாவருக்கும் என்னுடைய புது மாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் கூட நாம் தகப்பனே இந்த புதிய மாதம் எப்படி இருக்கும்? அநேக பிறந்த பிள்ளைகள் 2 வயதில் பள்ளிக்கு போகிற காலங்கள், ஸ்கூலுக்கு போவாங்க, ஸ்கூல் படிப்பை முடித்து கல்லூரிக்கு போவாங்க, கல்லூரி படிப்பை முடித்து வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போன பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை பயணத்தை அந்த வீட்டின் தலைவர் தலைவியாக மாறும் காலங்கள். பொதுவாக அப்படிப்பட்ட இந்த ஜூன் மாதம் ஒரு எஜுகேஷன் இயர். இது உலகம் முழுவதும் 1858ஆம் ஆண்டில் ஃபீடிக்குங்கிற ஒருத்தர் கிண்டர் யூஜி எல்கேஜி அண்டர் கிண்டர் கார்டன் எல்கேஜி யூகேஜி ஆரம்பித்தாராம். அது ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பித்தாராம். 1858 இங்கிலாண்டில் அந்த ஃபீடிக்ங்கிற ஒரு மனிதர் கிண்டர் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறார். இன்றைக்கி நம்ம பிறந்த 6 மாத பிள்ளைகளை கூட ப்ளே ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு நம்ம வேலைக்கு போக வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். ஏன்னா வேலை என்பது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நாம் இந்த ஜூன் மாதம் ஒரு எஜுகேஷன் மந்த். இது பொதுவாக மக்களுக்கு ரொம்ப செலவினமான மாதம். மே மாதம் சம்மர் ஹாலிடே, டூர் போகிறோம். டூர் முடித்து வந்தவுடன் பிள்ளைகளுக்கு ஃபீஸ், யூனிஃபார்ம், ஷூ, இப்படி பல காரியங்கள். எல்கேஜிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கூல், பெரிய ஸ்கூல் போனால் 1.5 லட்ச ரூபா ஃபீஸுங்கிறாங்க. 1.5 லட்ச ரூபாயோ 2 லட்ச ரூபாயோ அந்தளவுக்கு ஸ்கூல் இருக்குது. கல்லூரிங்கிற போகிறப்போ கவர்மெண்ட் கல்லூரியில், அரசாங்க கல்லூரியில் ஃப்ரீயாக சேர்க்குறாங்க. அரசாங்க கல்லூரியில் இல்லை ப்ரைவேட் காலேஜில் பார்த்திங்கன்னா 8,000 16,000ங்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் செலவினங்களை சந்திக்கிற காலங்கள். இந்த காலங்களில் தகப்பனே நீர் எங்களோடு வாங்கப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே என்று ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும் தகப்பன். ஒருவேளை நாம் ஒரு வாக்குத்தத்தத்தோடு எனக்கு இந்த பிள்ளையை கொடுப்பீங்கன்னா நான் இப்படி செய்வேன், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீங்கன்னா, இல்லை எனக்கு ஒரு பெண் பிள்ளையை கொடுப்பீங்கன்னா, இல்லை என் பிள்ளை படித்த பிறகு அது ஒரு ஊழியத்துக்கு நான் போகிறேன்னு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு காலங்கள். திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாத மக்கள் கூட ஜெபத்தோடு அந்த கற்பத்தில் கையை வைத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எப்படி அன்னாள் தேவாலயத்தில் போய் அவருக்கு அந்த அம்மா அன்னாளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எல்கானா, அவருடைய கணவர் பெயர் எல்கானா, பெண்ணிலார் அன்னாள். எல்கானாக்கு 2 மனைவி. எப்போவுமே வருஷத்தில் ஒரு முறை எருசலேம் தேவாலயத்துக்கு யூதர்கள் போவது வழக்கம். இஸ்ரேல் மக்களும் யூத மக்களும் 2 பேரும் அண்ணன் தம்பி தான், பங்காளிகள். அந்த பிரிவினை அந்த தாவீது காலத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் யூதா என்று பிரிக்கப்பட்டுச்சு. 2 மக்களும் அவருடைய தனி குவாலிட்டி என்னெல்லாம், வருஷத்தில் ஒரு முறை தேவாலயத்துக்கு போனோம், தேவாலயத்துக்கு போய் பலி செலுத்தணும். அப்படி பண்டிகை காலங்களில் பலி செலுத்த போகிறப்ப தான் அன்னாளை பார்த்து மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க உனக்கு குழந்தை இல்லைன்னு திட்டுறாங்க. அன்னாள் பார்க்குறாங்க, ஒரே கணவர் 2 மனைவி, முதல் மனைவிக்கு குழந்தை இருக்குது, 2வது மனைவிக்கு குழந்தை இல்லை. இப்போ நான் 2வது மனைவி, எனக்கு குழந்தை இல்லைன்னா அது ஆண்டவருடைய சித்தம். அப்போ ஆண்டவரால் தான் முடியும். கற்பத்திற்கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் பலன். இந்த மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி சங்கீதம் 113 சொல்கிறார், மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சிக்கும் ஆண்டவர். ஏன்னா உலக பிரகாரமாய் ஒரு ஆணும் பெண்ணும் இணையிறப்ப மட்டும் இல்லை, ஆண்டோடைய கிருபை இல்லாமல் குழந்தை இருக்கிறது இல்லை. ஆதியாமத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு 4 மனைவி, 3 மனைவிக்கு குழந்தை இருந்துச்சு. 4வது ராகேலுக்கு குழந்தை இல்லை. ராகேல் யாக்கோபை ஒரு அடி அடிக்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தைய கொடுறா, எனக்கு குழந்தை இல்லைன்னு திட்டுறாங்க. அப்போ யாக்கோபு சொல்கிறாங்க, நானும் அவன் கற்பத்தை அடைச்சேன், என்னையால் இல்லை ஆண்டவரும் கற்பத்தை அடைத்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ அவருக்கு யூதா ஒரு ஆண் மகன் பிறக்கிறான். கர்த்தர் என் நிந்தையை நீக்கினார், என் துக்கத்தை நீக்கினார் என்று சொல்லி, கர்த்தர் என்னை நினைத்தார் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டார். அந்த யூதா கோத்திரத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு நபர் வருகிறார், இந்த உலகத்திற்கு வாழ்வு கொடுக்கும் ரட்சகராய். அதே மாதிரி அன்னாள் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா என் பிள்ளையை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு அன்னாள் சொன்னாங்க. ஆனால் பயத்தோடு பக்தியோடு அந்த அம்மா தேவாலயத்தில் அழுகுது ஜெபம் பண்ணுறாங்க.
அவங்க அழுது ஜெபம் பண்ணுறதை பார்க்குறப்போ அங்கே இருக்க ஆசாரியன் சொல்கிறாரு, ஏலி சொல்கிறாரு, எங்களை மாதிரி ஒரு ஆசாரியன் சொல்கிறாரு, ஏம்மா குடிச்சு வந்திருக்கிற, நீ ஒரு பேலியாளின் மகளா? பேலியாளுனா விலை மாதி என்ற அர்த்தம். நாம் அப்போ சொல்கிறப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லையா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை, நான் என் ஆண்டவர்கிட்ட என் குறையை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பல மணி நேரம் ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஜெபித்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் சிறுமையை ஆண்டவர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அந்த அம்மாவுடைய ஜெபம், நான் ஒரு அடிமைப்பட்டு கிடக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு அந்த அம்மா ஜெபிக்கிறாங்க. ஜெபத்தை கேட்ட பிறகு அந்த அம்மா ஜெபித்த பிறகு மனம் துக்கமாகவே இருந்ததில்லை, தனக்கு குழந்தை இல்லை அந்த கவலையே இல்லை. ஆண்டவர்கிட்ட என் கண்ணீரோடு நான் ஜெபிச்சிருக்கிறேன், ஆண்டவரின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லிட்டு ஏற்ற உற்பத்தி காலத்தில் அந்த சகோதரிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஒருவேளை அதுதான் இந்த பிரசங்கி சொல்கிறப்போ ஆண்டவர் வானத்தை பூமி படைத்த ஆண்டவர். ஏசாயா 66 சொல்கிறப்போ, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீ நிற்கிற இடம் எவ்வளவு பரிசுத்தமான இடம் இது. வானத்தை பூமி படைத்த ஆண்டவர். அதெல்லாம் நீ தேவாலயத்துக்கு போகிறப்போ உன் நடையை காத்து கொள்கிறார். தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசக்கூடாதுங்கிறார். அழகாக இங்கிலீஷில் சொல்லியிருப்போம், காட் யுவர் ஸ்டெப்ஸ் when you go to the house of God. பயமா பாதுகாப்பா ஆண்டவர்கிட்ட பேசணும். do not be quick with your mouth. வேகமாக வார்த்தையை திறக்கக்கூடாது. திருச்சபையில் சத்தமாக பேசக்கூடாது. இங்கே இருக்கிறது ஆண்டவர் இருக்காங்க, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். அதுதான் அந்த தாவீது சாலமோன் ராஜா 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே தேவன் பூமியில் வாசம் பண்ணுவாரோ, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம்ங்கிறார். நீங்கள் எவ்வளவு பயங்கரமானவர், நான் கட்டின ஆலயத்தில் நீங்கள் எப்படிப்பா வருவீங்க? நீ வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன் என்று 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை சொல்கிறாரு. அப்போ ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? இப்போ நம்ம சர்ச்சில் செருப்பு போட்டு வர மாட்டோம். கடந்த வியாழக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், அரக்கோணம் பக்கத்தில். நம்ம சர்ச் மாதிரி பெரிய சர்ச், ரொம்ப அழகான சர்ச், நல்ல உயரம். எல்லாரும் படிக்கு வெளியே, இப்போ நம்ம படிக்கு போனால் கெயிட்டு, அந்த கெயிட்டுக்கு தான் வெளியே தான் செருப்பு போட்டு வந்தாங்க. செருப்பு எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே ஆண்டவர் இருக்கிறார் பயம். ஒரு நிகழ்விற்காக அமைந்தகரை போயிருந்தேன். ஒருத்தர் ஒரு லக்ஸரி காரில் வந்தார். அவங்களுடைய தெய்வத்தை தூக்கிட்டு வர்றாங்க. தூரமாக பார்த்துட்டாரு. தூரமாக பார்த்தோன்னா காரை விட்டுட்டு அங்கேயே செருப்பை அவுத்து போட்டுட்டு அந்த அம்மா நகை போட்டிருக்காங்க, ஒரு 60-70 சவரம் நகை போட்டிருக்காங்க. 2 பேரும் செருப்பை விட்டுட்டு பயபக்தியாக ஓடி வராங்க கடவுளை பார்க்க. அது அவங்க கடவுள்னு நான் நினைக்கிறாங்க. நாம் இருக்கிறோமா? அழகாக ஒரு பிஷப் சொன்னாங்க, நீ ஆலயத்துக்குள்ளே வரப்போ உன் செருப்பை மட்டும் அவுக்காத, உன் பெருமையை அவுத்து வச்சுட்டு வா, உன் இருமாப்பை அவுத்து வச்சுட்டு வா. செருப்பு கூட நீ கூட வந்துடலாம், ஆனால் பெருமையோடு ஆண்டோடைய சன்னிதானத்தில் வராத. இது கடவுள் கோபத்தோடு வராத. ஆண்டோடைய சன்னிதானத்தில் நீ சண்டை போடாதன்னு சொல்கிற. அதுதான் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ராஜா பெரிய ஒரு ஆலயத்தை திறக்கிறப்போ 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேருந்து வாசித்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, உன் தேசத்தில் பஞ்சமா, கொள்ளை நோயா, வியாதியா, do not worry about, நீ கவலைப்படாதே. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி நம்மளை ஹம்பிள் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட வரப்போ நம்மை தாழ்த்தணும். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரத்தில் கடவுளை பார்க்க போகிறப்போ மோசே தரை மட்டும் குனிந்து, அப்போ ஆண்டவர் சொன்னார், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் உள்ள தகப்பன கடவுள் அங்கே சொல்கிறாங்க. யாத்ராகம் 34 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் காட்டுகிற தகப்பனுங்கிறார். தரை மட்டும் நம்மை ஹம்பிள் பண்ணணும். தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணணும். அவர் என்னை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை நோக்கி ப்ரேயர்னா பெரிய கஷ்டம்னு நினைக்கிறோம். ப்ரேயர்னா அப்பாட்ட பென்சில் கொடுங்கப்பா, பேனா கொடுங்கப்பா, இது ஒருத்தட்ட போய் நீங்கள் இதை கொடுங்கன்னு கேட்குறோம், நம்முடைய தேவைகளை கேட்குறோம். அதுதான் ப்ரேயர். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுங்க. நிறையா கிறிஸ்தவர்கள் பரம்பரையாக இருக்கிறவங்கள ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ண தெரியாதுங்க. ஜெபம் என்பது
பிள்ளை தகப்பனோடு பேசுவதைப் போல, தகப்பன் பிள்ளையோடு பேசுவது போல, தேவைக்கு ஒரு நண்பன்கிட்ட கேட்பதைப் போல ஆண்டவர்கிட்ட கேட்பது தான் ஜெபம். நம்மை தாழ்த்தி கடவுள்கிட்ட அவர் ஜெபம் பண்ணி முகத்தை தேடணும். அவர் இங்கே இருக்கிறாரா, சீக் டு த ஃபேஸ்ன்னு சொல்றார். ஏன்னா துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார். துன்மார்க்கருடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை. துன்மார்க்கருடைய நினைவுகள் எனக்கு அருவருப்பானதுங்கிறார். அப்போ கோபத்தோடு பிறரோடு எரிச்சலோடு இந்த இடத்துல வந்து கேட்கிறப்ப அவர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டார். அதான் அவர் முகத்தை தேடணும். தேடிட்டு கடவுள் இருக்க நம்ம ஜெபத்தை கேட்கலன்னு ஒரு நம்பிக்கை வந்தா தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு என்னிடத்தில் திரும்பினான், பரலோகத்துக்கு நான் கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன், நன்மையை கொடுப்பேங்கிறார். எனது ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் செவிகள் கவனிக்குது. நீ என்ன சொல்றங்கிறத என் செவிகள் கவனிக்குது, என் கண்கள் திறந்திருக்குங்கிறார். நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்திருக்குங்கிறார். நீ கவலைப்படாத, நான் உனக்கு வாழ்வு தரேன்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட நாம் எப்படி இருக்கிறோம்? ஏற்றத்தாழ்வு உள்ள மக்களாய் காணப்படுகிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பொன் மோதிரம் மினுக்கான வஸ்திரம் தரித்தவனை நல்ல இடத்துல உட்காருங்கிறோம், ஏழையை வெளியே உட்காருங்கிறோம், பிச்சைக்காரனை வெளியே உட்காருங்கிறோம், ஒரு தாழ்ந்த ஜாதி மக்களை நீ உள்ள வராதங்கிறோம். அங்க கடவுளே இல்லைங்கிறார். ஏன்னா சங்கீதம் 89:7 சொல்றார், தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், மிகவும் பயப்படத்தக்கவரா, தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர்னு சொல்றார். எரேமியா 10:10 சொல்றப்போ அவர் மெய்யான தெய்வம், ஜீவன் உள்ளவர், நித்திய பிதா. நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் உண்மையின் கடவுள், உயிருள்ளவர், நித்திய பிதா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிருமா, கோபம் வரப்போ தான் எர்த்குயிக் வருமா. நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? சங்கீதம் 89:8 சொல்றாரு, சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? யூ ஆர் எ மைட்டி காட். உம்மை போல வல்லமையுள்ள கர்த்தர் யார்? அதுதான் லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 2 பேர் ஆலயத்துக்கு வராங்க. ஒருத்தர் வேத பாரகர், பரிசேயர், உயர்ந்த ஜாதி. ஒரு ஆயக்காரர், வரி வசூலிப்பவர், ஒரு பாவியான மனிதர். வேத பாரகர் பரிசேயர் சொல்றார், நான் திருச்சபையை கட்டி கொடுத்தேன், திருச்சபையில் ஆசீர்வாத தட்டு எடுத்தேன், திருச்சபையை சுத்தம் பண்ணேன், திருச்சபைக்காக இடம் கொடுத்தேன் என்று சொல்லி ஒருத்தர் ஜெபம் பண்ணார். ஆனால் ஒருத்தர், அந்த பரிசேயன், அந்த ஆயக்காரன் ஆண்டுடைய வாசலே தாண்டலையாம், வெளியே நின்று தன் மார்பில் அடித்து, பாவியாக என் மேல் கிருபையாயிரும், ஒரு பாவி மனிதன்பா, என் மேல் கிருபையாயிரும் சொன்னார். 2 பேருடைய ஜெபத்தில் ஆயக்காரோட ஜெபம், யார் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணாங்களோ அவங்க ஜெபம் தான் கேட்கப்பட்டது. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? இன்னைக்கு திருச்சபையில் கமிட்டிங்கிற ஒரு அந்தஸ்து வர்றப்போ நாம் திருச்சபையில் சண்டை போடுற மக்களாய் காணப்படுகிறோம். ஆயரோடு, திருச்சபையின் தலைவர்களோடு. திருச்சபை யாரோ கொஸ்டின் பண்ணால் அவங்கள கொஸ்டின் கேட்குறோம். திருச்சபைக்கு கொஞ்சம் எதிராக போனால் ஒரு மெம்பர்ஷிப் எடுத்துடுறோம். மெம்பர்ஷிப் எடுப்பதற்கு எந்த விதத்தில் நமக்கு ரைட் கிடையாது. கடவுள் மட்டும்தான் மெம்பர்ஷிப் எடுக்கணும். நீங்கள் நானும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் எப்படிப்பட்ட மக்களாய் வந்திருக்கிறோம்? ஆண்டோடைய சன்னிதானத்தில் நம்ம எப்படிப்பட்ட மக்களாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம்? எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த மனிதனுக்கு ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. ஒரு திருச்சபையில் போய் ஒருத்தர் மெம்பர்ஷிப் கேட்குறார். அந்த ஆயர் கொடுக்க மாட்டார். நீங்கள் எந்த ஊரு கேட்குறாரு, அந்த ஊர், நீங்கள் இந்த ஊருக்காருக்கு இந்த மெம்பர்ஷிப் இல்லை, நீங்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவர், உங்களுக்கு இல்லைன்ட்டார். அவர் ரொம்ப அழுது கேட்டார். அந்த குருவானவர் கொடுக்கல, அந்த கமிட்டியும் கொடுக்கல. அந்த மனிதர் என்ன பண்ணார், அந்த கெயிட்டுக்கு வெளியே போய் உட்காந்து ஆராதிச்சார். அவர் ஒவ்வொரு சர்வீஸும் கெயிட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துருந்தார். ஆண்டவரை துதிச்சார். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் அவர் கூட வந்தார்.
ஏன்பா நீ எங்கே வந்துட்டேன்னு கேட்டார். அப்போ சொன்னார், எனக்கு மெம்பர்ஷிப் தரல, நான் மாறாதிக்கும் ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறாரு, அங்கே இல்லை, உள்ளே இல்லை, வெளியே நம்ம கூட இருக்கிறாருன்னா. நம்ம ஏற்றத்தாழ்வு இல்லாத மக்களாய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம எப்போ கொடுக்குறப்போ ஆண்டவர் நம்மை வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் சொல்கிறப்போ நீங்கள் பிரசங்கி 5:3-4-5 மூடர் பலியிடுவது போல் நம்ம ஆண்டவர்கிட்ட பலியிடக்கூடாது. ஏதாவது வேணும்னா தகப்பனே நான் இதை தரேன் அதை தரேன்னு சொல்லி பலியிடக்கூடாதான். அதாவது ஒரு மனிதருக்கு ஒரு ஆடு வச்சுருந்தார். அந்த ஆடு 2 குட்டி போட்டுச்சு. ஒன்று வெள்ளை கலரு, ஒன்று கருப்பு கலர். அது 2 குட்டி போட்டோடனே அவர் சொன்னார், ஒரு ஆடு ஆண்டவருக்குன்னார். எந்த ஆடுன்னு பிள்ளைங்க கேட்டுச்சு. ஒரு ஆடுமா ஆண்டவருக்கு, ஒரு ஆடு ஆண்டவருக்கு கொடுத்துருவேன்னார். அப்படி சொன்னோடனே பிள்ளைங்களும் ஓகேன்னுச்சு. ஒரு 6 மாதம் ஆடு பெரிய ஆடு ஆயிடுச்சு. ஒரு நாள் ரொம்ப அழுது கண்ணீரோடு வந்தார் தகப்பனார். ஏன்பா அழுதுகிட்டே வரீங்க? அந்த ஆடு ஒன்று செத்து போச்சுமா, அந்த செத்து போனதான் ஆண்டவருக்கு கொடுத்தேன், அந்த கருப்பாடு செத்து போச்சு, அதை தான் ஆண்டவருக்கு கொடுத்தேனார். ஆனால் முதல்ல அவர் என்ன பண்ணல, கருப்பாடு ஆண்டவருக்குன்னு சொல்லலை, செத்துப்போன ஆடு ஆண்டவருக்குங்கிறார். நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விசுவாசத்தோடு அன்னாள் கேட்டாங்க, யாக்கோபு கேட்டாங்க, சகை சொன்னாங்க, என் சொத்துக்களில் சரிபாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நாம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு காணிக்கை கொடுக்கிற மக்களாகி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம எப்படி கொடுக்குற மக்களாய் காணப்படுகிறோம். ஏசாயா 1:12 சொல்ல, பலிகளில் திரள் எனக்கு என்னத்திற்குங்கிறார், உன் வீண் காணிக்கைகள் எனக்கு என்னத்திற்குங்கிறார். உன் பலிகளின் திரள் உண்மையா நம்ம ஆண்டவருக்கு அவனோட சொல்ல, பலிகளின் திரள் எனக்கு அருவருப்பா இருக்குங்கிறார். அந்த இடத்துல அருவருப்பா இருக்கு, நீ சொல்ற காணிக்கை எனக்கு அருவருப்பா இருக்கு, வேண்டாம் சொல்ற. உபாகமம் 23:21 சொல்றார், உன் தேவனாய கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை நீ செய்ய தாமதிக்காத. அதாவது நியாயாதிபதிகள் 11 எப்தாங்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். எப்தா ஒரு மனிதன்கிறனா அவர் ஒரு வேசியின் மகன் என்று சொல்லப்படுது. அந்த நல்ல மனுஷன் இல்லைன்னு சொல்கிறார். அவங்க அப்பா பேரை சொல்லி அவன் நல்லவன் இல்லை. ஆனால் அவங்க அப்பா ஒரிஜினல் ஒய்ஃபுக்கு அதுக்கப்புறம் குழந்தை பிறகுது. அப்போ எப்தாவை வெட்டி விட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு குழந்தை, நாங்கள்லாம் வந்துட்டோம், உனக்கு தர மாட்டோன்னு வெட்டி விட்டாங்க. எப்தா கண்ணீரோடு போயிட்டார். பின்னால் அமிலேயக்கிறவங்களை தொல்லை பண்ணுறாங்க. எப்தா ஒரு நல்ல சண்டை போடுறவர், நல்ல ஒரு இராணுவ வீரர் எப்தா. அப்போ நீ எங்களுக்கு வாழ்வு கொடு, நீ எங்களை தலைமை ஏற்றுக்கொள்ளு போய் சொல்கிறாங்க. எப்தா சொல்கிறாரு, நீங்கள் முன்னே என்னை வெட்டி விட்டீங்கப்பா, இப்போ நீங்கள் என்னை போக சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. எப்தா இல்லை, நீ தலைமை ஏற்று இராணுவ ஒரு தளபதியாய் படையேற்று எங்களை அவன் அடிமைப்படுத்துகிறான் இஸ்ரேல் மக்களை, நீ விடுதலை கொடுங்கிறார். உடனே அவன்கிட்ட தூது அனுப்புகிறான். தூது அனுப்புகிறப்போ இதே மாதிரி நீ ஏன் எங்கள் மக்களை அடிமைப்படுத்துகிற, நம்ம சமாதானமாக போயிடும்னு தூது அனுப்புகிறார் எப்தா. அந்த அம்மையை கேட்டார், அம்மோனியர் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் மோசே மூலம் வர்றப்போ எங்கள் இடத்த எடுத்துக்கிட்டீங்க, அந்த இடத்த நீ எங்களுக்கு தரணும். எப்தா சொல்கிறார், இல்லை நாங்கள் சரியாக தான் எடுத்தோம், அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் கூட சண்டை போகிறார். எப்தா சண்டைக்கு போகிறார். சண்டைக்கு போகிறப்போ அவர் ஒரு விண்ணப்பம் பண்ணுறாரு ஆண்டவர்கிட்ட, இப்போ நான் போகிறேன் சண்டைக்கு, நான் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்போ யார் என் முன்னால் முதல்ல வர்றா எதிர்க்கோ அதை நான் உங்களுக்கு பலி செலுத்துகிறேங்கிறார். அந்த எப்தாக்கு ஒரே மகள். அவன் அம்மோனியர்கிட்ட சண்டை போட்டுட்டு திரும்பி வர்றப்போ மகள் தான் வர்றார். அந்த மகளை ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். ஆண்டவர்கிட்ட கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் விடலை. அந்த ஏழை தாய் தனக்கு இருப்பதை எல்லாம் ஆண்டவருக்கு போட்டுட்டாங்க. இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாகி நமக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் நானும் இந்த ஜூன் மாதத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட இப்படிப்பட்ட மக்களாகி வந்திருக்கிறோம். தேவாலயத்துக்குள்ளே இருந்து 1ஆம் தேதி காலையில் ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணோம்.
மாலையில் ஆண்டோடைய சரீரத்தை ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு வந்திருக்கிற நீங்கள் நானும் தகப்பனே எங்களை ப்ளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் சொன்ன பிரகாரமாய் ஒரு சகோதரிக்கு கணவர் இறந்துட்டார், 2 பிள்ளைகள், யாருமே ஆதரவு இல்லை. கண்ணீர், அம்மா ஆதரவு இல்லை, மாமியார் ஆதரவு இல்லை, மைத்துனர் ஆதரவு இல்லை, சகோதரர்கள் ஆதரவு இல்லை, உணவு இல்லை. ஒரு மிஷினரி அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து, ஒரு 100 ரூபா பணம் கொடுத்து, இந்த பணத்தை வாங்கி இதன் மூலம் வர்ற வருமானத்தை நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் ஒரு காணிக்கை எடுத்து ஆண்டவருக்கு கொடுங்கன்னு சொன்னாங்களாம். அந்த அம்மாவும் 100 ரூபாயை வாங்கி வாழைப்பழம் வாங்கி விற்றாங்களாம். 110 ரூபாய்க்கு விற்று தான் 10 ரூபாய்க்கு 1 ரூபா தசம பாவம் கொடுத்துட்டாங்க. திரும்ப வாங்கி விற்றாங்க. எவ்வளோ லாபம் வந்து அதில் 1 ரூபா. இன்றைக்கி அந்த அம்மா பெங்களூரில் ஒரு பெரிய மனுஷியாக, ஊழியத்தை தாங்கும் மனுஷியாக, வல்லமை ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறப்போ ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார். தேவனுடைய சமூகத்தில் துணிகரமாய் நாம் பேசாமல் நம்மை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு ஆண்டவர்கிட்ட திரும்புகிறப்போ நிச்சயமாகவே நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. நாம் ஆண்டவர்கிட்ட பார்ப்போமா? மிகுதியாலோ இல்லை அன்பரின் கதறல்